இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் ஜெயமாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்று வருகிறோம். நாம் ஜெயமாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஜெபம் என்று நாம் பார்த்தோம். இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். இன்னும் நாம் ஜெயம் பெறுவதற்கு நாம் கைக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரு சமாதானமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சமாதானம் மிகவும் அவசியம். அமைதியுள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம். பொதுவாக சொல்லுவார்கள், பதறாத காரியம் சிதறாது, பதற காரியம் சிதறும். இன்னுமாய் நிதானமே பிரதானம் என்று சொல்வார்கள். நமது வாழ்க்கையில் நாம் பதறாமல் நிதானத்தோடு இருக்கும்போது நமது வாழ்க்கை ஜெயமாக முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் இந்த வசனத்தை கிதியோனிடம் கூறுகிறார் என்று பார்த்தார். கர்த்தர் அவரை அழைக்கிறார். பராக்கிரமசாலியே என்று ஒரு மனாசேயின் சிறிய குடும்பத்தில் பிறந்த அவனை அழைத்து இந்த பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு பயமும் பதட்டமும் இந்த கிதியோனுக்கு காணப்படுகிறது. பயம் கலக்கம் நிறைந்த சூழலில் ஆண்டவரிடம் கேட்கிறார், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும், நான் கொடுக்கிற காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு அந்த இறைச்சியும் அடையும் செய்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். தன்னுடன் பேசினவர் தேவதூதன் என்று கண்டதும் அவனுக்கு மிகவும் மீண்டும் பயம் ஏற்பட்டு விட்டது. சமாதானம் இல்லை அவனிடம். தேவதூதர்களை பார்த்தால் நாம் மரித்து விடுவோமோ என்று அவனுக்குள்ள ஒரு சமாதான குலைச்சல் காணப்பட்டது. ஒரு பக்கம் நாம் தேவதூதனை கண்டுவிட்டோமோ என்று சமாதானம் இல்லாத சூழல். இன்னொரு பக்கம் இந்த மீதியானியர் நித்தம் அவர்கள் படும் கஷ்டத்தினால் அவனுடைய மனதில் சமாதானமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஒரு புயல் நேரத்தில் ஒரு கப்பல் பெரும் அலக்களிப்புக்கு உள்ளானது. அப்பொழுது கப்பல் பயணிகள் எல்லாம் அடித்தளத்தில் இருந்தனர். யாரும் மேல்தளம் வரக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு வாலிபன் மாத்திரம் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று மேல் தளத்திற்கு வந்தார். வந்து அந்த மாலுமியின் முகத்தை பார்த்தபோது அந்த மாலுமி இந்த வாலிபனை பார்த்து புன்னகை செய்தார். உடனே இந்த வாலிபனுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது. மீண்டுமாய் அடித்தளத்திற்கு வந்தான். சக பயணிகளிடம் சொன்னான், நாம் சாக போவதில்லை என்று. எப்படி நீ இவ்வளவு உறுதியாய் கூறுகிறார் இந்த புயலில் அப்படி என்று கேட்டபோது அவன் சொன்னான், இந்த மாலுமி சிறிய சுக்கானால் இந்த பெரிய கப்பலை புயல் அடிக்காத பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறார், தைரியத்தோடு இருக்கிறார், ஆகவே நாம் சாவதில்லை என்று சொன்னாராம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் யாருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் எந்த ஒரு இதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. ஆண்டவரது முகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடைக்கிறது. எதை பார்த்தும் பயப்பட அவசியமில்லை, எதை பார்த்தும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் நம் முன்னிருக்கும் தெய்வம் ஒரு சமாதான பிரபு. அவரை பார்த்து நாம் செல்லும்போது எந்தவித கவலையும் நமக்கு தேவையில்லை. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நம்மை ஆண்டவர் வழிநடத்தி செல்கிறார் என்று சொல்லும்போது நாம் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்வோமா? ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் நாம் ஜீவியம் செய்வோமா? இந்த உலகத்தில் பிரச்சனைகள் புயல் போல வந்தாலும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதி உள்ளவர்களாக இருப்போமாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்பான் என்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, புயல் போல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரது சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து, பயப்படாதே, நீ சாவதில்லை என்ற சத்தத்திற்கு கேட்ட கிதியோன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல யெகோவா ஷாலோம் என்று ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை
தொழுதான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரது சத்தத்தை கேட்ட பிறகு அவன் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரது சத்தத்தை நாம் கேட்டு நடக்கும்போது தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நிரப்பும். நம்முடைய இருதயம் அலைக்கழித்து கொண்டு கவலையினால், பிரச்சனையினால், புயல் போன்று சிக்கி ஒரு சுனாமி போல கொந்தளித்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம இருதயத்தை நிரப்பும்போது தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரது வார்த்தையை நாம் கேட்கும்போது ஆண்டவருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகிறது என்று நாம் பார்க்கிறோம். யெகோவா ஷாலோமாய் சமாதானம் தருகிற கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வது காரியம், ஆண்டவரது சத்தத்திற்கு பயப்படாதே, நீ சாவதில்லை என்று உனக்கு சமாதானம் என்று சொன்ன சத்தத்தை கேட்ட, பலிபீடத்தை கெட்டின யெகோவா ஷாலோம் என்று கெட்டின இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 29:11ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை சமாதானம் அருளி அவர்களை பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. பயந்த ஒரு கிதியோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக மாறுகிறான். தேவ சமாதானம் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, யெகோவா ஷாலோமாகிய சமாதான பிரபுவை நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளத்தில் கொண்டு வரும்போது எந்தவித போராட்டங்களோ அமைதியற்ற தன்மையோ நமது வாழ்க்கையில் காணப்படாது. அமைதலும் பொறுமையுமாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சமாதானம் இல்லாமல் பயத்துடன் நாம் காணப்படலாம். நமக்கு வெற்றியுள்ள வாழ்வே இல்லையே, என வாழ்க்கையெல்லாம் ஒரே சண்டையும் சச்சரவுகளுமாய் நிறைந்து காணப்படுகிறதே, நான் எப்பொழுது சமாதானம் ஆவேன் என்று நாம் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆபத்து நேரத்தில் நம்ம பயப்படாமல் அமைதியாக இருக்கும். நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிதியோன் ஆண்டவரது சத்தத்திற்கு செவி கொடுத்தான். பயப்படாதே என்ற சத்தத்திற்கு செவி கொடுத்தான். உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்ற வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி செவி கொடுக்கும்போது நாமும் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் வாழ்வோம். இன்னுமாய் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புகிறதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு சமாதானம் நம் உள்ளத்தில் வரும்போது நம் ஒவ்வொருவரும் பலன் அடைந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் மிகவும் அவசியம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா. ஆண்டவரே, கிதியோன் கலங்கி பயத்தோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்காமல் உம்மை சோதித்த தருணத்திலும் ஆண்டவரே, நீர் அவனை நோக்கி பார்த்து பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று வார்த்தை கொடுத்தீர்க்கத்தவே. அப்படியாய் இந்த நாளிலும் ஆண்டவரே, பயத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று நீர் வாக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உமது வார்த்தையை பின்பற்றி அதற்கு செவி கொடுக்கும்போது கர்த்தாவே, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக நாங்கள் வாழ முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமாய் எங்களுடைய இருதயங்களில் தேவ சமாதானம் நிரம்பும். பலன் பெற்றவர்களாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். மகிமை